கொஸ்டின் நம்பர் 57.9 என்ன பண்ணலாம் சார் கரெக்டா டிடி கூட என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் கரெக்டுங்களா மைனஸ் டிடி என்ன கிடைக்கும் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கிடைக்கும் இது என்ன டவுட் இருக்குதா அப்போ எக்ஸ் டி எக்ஸ் என்ன எடுக்கலாம் எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஜீரோனா காஸ் ஜீரோ காஸ் ஜீரோட வேல்யூ என்ன 1 எக்ஸ் வந்து 5/2 காஸ் 5/2 வேல்யூ என்ன 0 அப்போ அந்த இன்டெகிரல் என்ன ஆகுது ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 0னா 1 5/2னா 0 sin x into dxனா minus dt divided by 1 plus cos x cos square அப்போ 1 plus t square அப்போ என்னாச்சு மைனஸ் வெளியே வந்துடும் இன்டெகிரல் 0 to 1 dt divided by 1 plus t square உனக்கு பிடிச்ச ஃபார்முலா தான் சாரி 1 to 0 நம்பர் 0 to 1 to 0 நான் சொல்கிறேன் இது என்ன ஃபார்முலா என்ன ஃபார்முலா உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்னது சொல்லு பார்க்கலாம் 1 plus t square 1 plus a square plus x square formula 1 plus t square formula tan inverse சார் 1 by a tan inverse கரெக்ட் 1 by a ஒன்று தான் இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது டேரெக்டாக tan inverse ஆஃப் t எழுதிக்கலாம் டீயோட வேலை என்ன 1 to 0 அப்போ அப்ளை பண்ணுங்க என்னாச்சு மைனஸ் tan inverse ஆஃப் 0 வந்து 0 தான் மைனஸ் tan inverse ஆஃப் 1 வந்து என்னது 5/4 tan inverse ஆஃப் 1 வந்து 5/4 அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 5/4 ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் 5 ஓகேவா நோட் பண்ணிக்கிட்டியா இல்லை வேணுமா ஐடியா வேணுமா ஓகேவா நோட் பண்ணிட்டேன் சார் ஓகே சார் கொஸ்டின் நம்பர் 2 ஓகேனா கொஸ்டின் நம்பர் 3 எப்படி போடுவீங்க 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ஆல்ரெடி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி டெரிவேட்டிவ் போடும்போது நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த 3 எப்படி போடுவீங்க கொஸ்டின் நம்பர் 3 இது ஆக்சுவலாக சப்ஸ்டியூஷன் மெத்தட் எக்ஸ் வந்து என்ன எடுக்கணும் எக்ஸ் வந்து என்ன எடுத்தால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் எக்ஸ் வந்து டேரெக்டாக tan θ எடுக்கணும் சரிங்களா அப்போ dx by dt என்ன கிடைக்கும் dx by dt ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் அப்போ dx பதில் என்ன எழுதணும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு எழுதணும் சரிங்களா சரி அப்படிங்கும்போது எக்ஸு தீட்டா எக்ஸு 0 போட்டால் இங்கே என்ன கிடைக்கும் அதாவது தீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும் சொல்கிறேன் எக்ஸு 0 போட்டால் தீட்டா என்ன கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 0 எக்ஸு 1 போட்டால் tan இன்வர்ஸ் ஆஃப் 5/2 சரிங்களா இதில் என்ன டவுட் இருக்குதா இந்த ஸ்டெப்பில் நோ டவுட் சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க எக்ஸ் வந்து tan தீட்டாவாகவும் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவும் அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா அப்போ சொல்லுங்கள் ஐ ஈக்குவல் என்ன ஆகும் இன்டெகிரல் 0 to 1க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க 0 to 5/4 அப்போ 0 to 5/4 sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta okay into dx பதில் என்ன வரும் secant square theta into d theta இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு மினின் டவுட் இருக்குதா இல்லை இல்லை அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் சொல்லுங்களா அது என்ன ஃபார்முலா 2 tan theta divided by 1 plus tan square theta என்ன ஃபார்முலா 2 tan theta into 1 plus tan 2 theta sin 2 theta மறந்துட்டியா sin 2 theta ஓகே சார் அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 5/4 sin இன்வர்ஸ் ஆஃப் இதோட ரிசல்ட் வந்து sin 2 theta into secant square theta into d theta sin இன்வர்ஸ் ஆஃப் sin என்னவும் கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னது 2 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்குது இன்டெகிரல் 0 to 5/4 theta into secant square theta into d theta அப்போ இது என்ன மெத்தடு u இன்ட்டு டிவி மெத்தட் கரெக்டுங்களா இது என்ன மெத்தடு u இன்ட்டு டிவி மெத்தட் சொல்லுங்கள் ஃபார்முலா என்னது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் 2 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்குது ஃபார்முலா uv மைனஸ் இன்டெகிரல் v இன்ட்டு டிவி சரியாப்பா அப்போ என்னது 2 இன்ட்டு u யூவோட வேல்யூ என்ன தீட்டாவா
theta into integral secant square என்னது integral secant square வந்து tan theta வா integral secant square equal to tan theta அப்ப into v என்னது tan theta into v minus integral tan theta into du du ஓட வேல்யூ என்ன t theta du ஓட வேல்யூ என்ன t theta இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதா லிமிட் வந்து இங்க 0 to pi by 4 இதுக்கு லிமிட் என்ன பண்ணுவீங்க 0 to pi by 4 இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணுமா நோ டவுட் சார் சரி அப்படியே லிமிட் அப்படியே நோ டவுட்னா நாளைக்கு கேட்ப கொஸ்டின் டெஸ்ட் எழுத போற கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு சொல்லுப்பா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் லோயர் லிமிட் 0 னா ஆட்டோமேட்டிக்கா 0 வரும் ஒண்ணே அப்பர் லிமிட் மட்டும் போடுங்க இதுக்கு pi by 4 tan pi by 4 போட வேல்யூ 1 அதனால அது பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா ஓகே பிரச்சனை கிடையாது முடிஞ்சிச்சு செகண்ட் டைம் உங்களுக்கு தெரியுமா இன்டெகிரல் tan theta மைனஸ் 0 தானே சார் மைனஸ் 0 தான் மைனஸ் 0 தான் வரும் அது பிரச்சனை கிடையாது ஓகே சார் இன்டெகிரல் அதுக்கு மேல 2 என்னமோ இல்ல 2 கிடையாது பிராக்கெட் போட்டேன் அது தேவை பிராக்கெட் தேவை ஓகே அதாவது என்ன இருக்குன்னா 2 இன்டு பை பை 4 சரிங்களா மைனஸ் tan theta ஃபார்முலா என்ன இன்டெகிரல் tan theta log of secant theta வரும் log secant theta ஓகே சார் 0 to pi by 4 0 to pi by 4 சொல்றாங்க என்ன நடக்குது 2 ரெண்டுக்குமே காமன் 2 pi by 4 மைனஸ் log secant pi by 4 log secant pi by 4 என்ன பண்ணலாம் √2 எழுதலாமா மைனஸ் ஓகே சார் log secant 0 வந்து 1 எழுதலாமா log secant 0 வந்து 1 சரிங்களா அப்ப log 1 ஓட வெளிய ஆல்ரெடி தெரியும் log 1 ஓட வெளிய 0 தெரியும் அதனால அது 0 போட்டுக்கோங்க அப்ப என்ன கிடைக்குது that is equal to 2 into pi by 4 minus pi by 4 minus √2 என்ன எழுதலாம் 1 by 2 into log 2 எழுதலாம் இப்போ 2 உள்ள கொண்டு போயிருங்க 2 உள்ள கொண்டு போனா என்ன கிடைக்கும் that is equal to pi by 2 minus log 2 pi by 2 minus log 2 இதுதான் நம்மளுடைய क्वेश्चन நம்பர் 3 ஓட ஆன்சர் சரிடாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா டவுட் இருக்குதா இல்ல சார் டவுட் இல்ல போட்டலாம்ல எஸ் சார் சார் தேர்டோட ஆன்சர் ஓகே செகண்டுக்கு எப்படி கொடுங்க செகண்டுக்கு அவ்வளோ பெரிய டைம் இருக்குது எப்படி கொடுங்க செகண்டுக்கு எப்படி கொடுவீங்கன்னு எனி ஐடியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதை வந்து டி எடுத்தாலும் இது வந்து காஸ் பவர் 5 இருக்குது அப்போ இந்த காஸ் பவர் 5 எப்படி எழுதலாம்னா ரெண்டாட் ஸ்பிளிட் அப் பண்ண போகிறீங்க எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க காஸ் பை 1 காஸ் பவர் 4 பை 1 சரிங்களா இந்த காஸ் பவர் 4 பையை ரெண்டாவது ஸ்பிளிட் அப் பண்ண முடியாது இது எப்படி எழுதுனீங்கன்னா காஸ் ஸ்கொயர் பை ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறீங்க அதுக்கப்புறம் இந்த டேர்ம் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பை ஹோல் பவர் ஸ்கொயர் எழுதலாம் சரிங்களா சரி இப்போ என்ன சொன்னேன் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு டி யார் எடுக்க சொன்னேன் டி வந்து இவனை எடுங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறனால அவனை வந்து டீன்னு எடுக்க சொன்னேன் அப்போ டி ஈக்குவல் என்ன எடுக்கலாம் சைன் பை அப்போ டிடி என்ன கிடைக்கும் டெரிவேட்டிவ் வந்து காஸ் பை இன்டு டி பை கிடைக்கும் கரெக்டா அப்போ காஸ் பை இன்டு டி பைங்கிறது வந்து இந்த டேமுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம் டிடின்னு போட்டுக்கலாம் அப்போ மீதி டேமுக்கு என்ன எழுதலாம் டி வந்து என்ன எடுத்துட்ட சைன் பைன்னு எடுத்துக்கிட்டா அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம் டி ஸ்கொயர்னு எழுதலாம் சரிங்களா பொறுமையாக அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி லிமிட் சேஞ்ச் பண்ணுவாங்க லிமிட் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்போ என்னாச்சு என்ன கேஸு பை டி பை என்னது 0 சைன் 0 என்னது 0 அடுத்து என்னது பை பை 2 சைன் பை பை 2 என்னது 1 அப்போ என்னது 0 to 1 நம்ம இன்டெகிரல் எழுதணும் எழுதிடலாமா அப்போ I can be written as integral 0 to 1 சைன் பை என்ன எடுத்துக்கிறோம் டீன்னு எடுத்துக்கிறோம் ரூட்டுக்குள்ள இருக்குது அப்போ ரூட் டி காஸ் பை வந்து எப்படி எழுதலாம் இது வந்து டி டீட்டான டிடின்னு ஆயிடுது அப்போ இந்த பக்கம் டிடின்னு எழுதுங்க அப்போ காஸ் பவர் 4 என்னன்னா கடைசி எழுத போகிறோம் இந்த டைம் எழுத போகிறோம் காஸ் பவர் 4 இந்த டைம் எழுத போகிறோம் அப்போ என்னாச்சு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன எழுதணும் டி ஸ்கொயர் மாற்றணும் சரியா சைன் ஸ்கொயர் என்ன மாற்றணும் இதை வச்சு டி ஸ்கொயரை மாற்றணும் அப்போ என்னாச்சு டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருக்குதா சார் ஒரு நிமிஷம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த காஸ் பவர் 5 எப்படி மாற்றுறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அதை மாற்றிட்டு எப்படி டிடின்னு எடுக்கிறாங்கிறது ஒரு டைம் போட்டுட்டு
இந்த காஸ் பவர் 4 வந்து எப்படி எழுதணும்னு இம்பார்ட்டன். காஸ் பவர் 4 எண்ட் ஆஃப் ரிசல்ட் ஃபார்ம் தான் இது. அதை வச்சு தான் நான் இதை போட்டுக்கேன். கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோ. நான் ஸ்பில்ட் பண்ணி காட்டிக்கிறேன், நீ நீட்டாக எழுதிக்கோ. சரியாப்பா? ஓகே சார். சரி, இது வரைக்கும் ஓகேங்களா? நான் நம்ம போட்டு அடுத்த ஸ்டெப் போட்டு இல்லை வெயிட் பண்ணிட்டேன். sin 0 ஓகே சார். லிமிட் மாத்திக்க பாரு, லிமிட்டிங் மாத்திக்க பாரு. நீங்க மாத்திக்கிறேன் பாரு. எஸ் சார். புரியுது சார். ஓகே, இது என்ன பண்ணலாம்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது வந்து டி பவர் 1/2. அப்போ என்ன பண்ணலாம்? டி பவர் 1/2 இன்ட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் டி பவர் 4 மைனஸ் 2t ஸ்கொயர். கரெக்டாப்பா? இன்ட்டு எஸ் டி. சார். என்ன டவுட் இருக்குது அந்த ஸ்டெப் வரைக்கும்? நோ சார். அப்போ டி பவர் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 1 என்ன நடக்கும்? டி பவர் 1/2 பிளஸ் 4 plus 1/2 என்ன நடக்கும்? 8 9/2வா? அப்போ டி பவர் 9/2 மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 2 to 4 4 plus 1 5/2. கரெக்டாப்பா? உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். கரெக்டா? இல்லை என்ன டவுட் இருக்குது இந்த ஸ்டெப்பு? உள்ள மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோ. எஸ் சார். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? இது ஓகேனா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். எஸ் சார். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுங்க சார். சொல்கிறேன். அப்போ என்னாச்சு? இது என்னது? 3/2னா 2/3 டி பவர் 3/2 ப்ளஸ் 11னா 2/11 டி பவர் 11/2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 4/7 4/7 டி பவர் 7/2. டேரெக்டாக எழுதிக்கிறேன். டவுட் இருக்குதா? இது ரெசிப்ரோக்கல் வேல்யூ டைரக்டா எழுதிட்டேன். கரெக்டா? இந்த பாருங்க, ரெசிப்ரோக்கல் வேல்யூ டைரக்டா எழுதி ஏதாவது டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். பார்த்துருக்கேன் சார். சார். சரி, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 21 வருமா? எல்சிஎம் எடுத்துங்க. மைனஸ் 4 இன்ட்டு 32. எவ்வளோ வருங்க? நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் வரும் பாருங்க. செக்ஷன் ஃபுல் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 77. 2 இன்ட்டு 77 154 ப்ளஸ் 2 இன்ட்டு 21. 2 இன்ட்டு 21 42 மைனஸ் 4 இன்ட்டு 33. 33 120 142 133 சார். 142 டிவைடட் பை இங்க என்ன கிடைக்கும்? 77 இன்ட்டு 3 3 77 இன்ட்டு 3 210 232 233 243 பாருங்க. 233 243 சார். 142 வருமா 132 வருமா சார்? இது 120 132 தான். நான் தான் பண்ணிக்கிறேன். 132 கரெக்ட். ஓகே சார். 221 231 அப்பா. 77 இன்ட்டு 3 நானும் செக் பண்றேன் சார். செக் 231 செக் 21 2 21 எஸ் சார். 231 சார். கரெக்ட் 31. அப்போ இது சிம்பிளிஃபை பண்றாங்கன்னு இதே மாதிரி கிடைக்கும். 32 90 90 சார். அப்போ 90 + 154 144 சார். 90 மைனஸ் தான் பண்ணணுங்களா சார்? ஓ மைனஸா? அப்போ ஓகே. 154 மைனஸ் 90 கரெக்டாக இருக்குது. 23. அப்போ சொல்கிறாங்க 90 மைனஸ் 1 என்ன? 64. 64 டிவைடட் பை 2 3. ஓகே ஓகே சார். சரி, இப்போ நான் 2 3 ப்ராப்ளம் போட்டேன். நீ 2 3 ப்ராப்ளம் போட போகிறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கேட்டுட்டு இருந்தீங்களா? 6th 7th கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். 6th 7th கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடு.